வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா மருதாணி பறிச்சு நாங்கள் அரைச்சி போட போகிறோம். இதெல்லாம் ஒரு vlogன்னு நினைக்க போகிறீங்களா? ஸோ அப்போலாம் நினைக்காதீங்க, இது ஒரு vlog தான். பட் இதில் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும். இல்லை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல, பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, கேமரா பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, மருதாணி பறிக்கிறாங்க. இன்னைக்கு மருதாணி தான் vlog எங்களுக்கு. மருதாணி பறிச்சு நாங்கள் போட போகிறோம். அதில் இன்னைக்கு போட போகிறது தான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய காமெடியே என்டர்டைன்மெண்ட்டே அதுதான். நீயே போடு. என்ன சொன்ன? தீத்து பூச்சி தான் இங்கே பெரிய பயங்கரமாக இருக்கு. ஆல்ரெடி அரிக்கும் அது. இந்த கோடை காலம் வந்துச்சுன்னா ரொம்ப அது மேலே அதை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி ஓட வேண்டியதான். நம்ம அரிச்சுட்டு வந்துருக்கோம். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பறிப்போம். இன்னும் கொஞ்சமா? பாருங்க, மருதாணி இலையை நல்லா அலசிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுல பூச்சி எதுவும் இருக்கும், அதனால அலசிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். மருதாணி விலாக் தான் எடுத்துட்டு இருக்கோம். சைடை நம்ம குக்கிங் விலாகையும் சேர்த்து எடுப்போம்னு பார்த்தா அம்மா பண்ணிட்டு இருக்காங்க பாவக்காய். அது எங்க வீட்டு கொல்லையிலேயே பறிச்ச பாவக்காய். ஏமா பாகற்காயெல்லாம் சொல்ல முடியாது. பாகற்காயெல்லாம் வந்து அது தூய தமிழ். பாவக்காய் தான் நம்மளோட அப்படியே சும்மா சொல்றதுக்கு வாயில வர்றது பாவக்காய். ஆமா, பாவக்காய் வந்து எதுக்கு பாகற்காய்னு எதுக்கு பேர் வச்சாங்க உங்களுக்கு தெரியுமாமா? தெரியுமா உங்களுக்கு? கசப்புன்னு இல்ல, பாகு அல்லாத காய் பாகற்காய். என்ன தத்துவம், என்ன தத்துவம். அது பாகற்காய்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மரபு வழக்கு அப்படின்னு சொல்லி பாவக்காய் பாவக்காய்னு கூப்பிட்டு இருக்கோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா சோனு மலை, இந்த சைடு பாத்தீங்கன்னா சோனு மலை. இவளை நான் என்னதான் பண்றது? ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. ஒரேடியா வந்து மருதாணி பறிச்சியா மலையாளம் மாறிட்டேன், மலையாள காரியா மாறிட்டேன் நான். இந்த தடமா தமிழ்நாடு இல்லாம மலையாள காரியா மாறிட்டேன். ஸோ மருதாணி வந்து பறிச்சு அரைச்சாச்சு. அரைச்சி வந்து மிக்சர்ல தான் அரைச்சோம். நாங்கள் இதில் அம்மியில் அரைக்கலாம் பார்த்தோம். அம்மியில் அரைச்சா வந்து 2 பக்கமே கை சவுந்துரும். யார் அரைக்கிறாங்களோ 2 கை சவுந்துரும். அதனால் போட முடியாது. அதனால வந்து மனக்கட்டு தீபியா தான் அரைச்சிருக்கா, மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கா. மிக்சி சரியில்லை. ஆமாம், மிக்சி சரியில்லை வேறையா. ஸோ இவ போட ஆரம்பிச்சுட்டா. ஆல்ரெடி எடுத்து கம்பு குச்சி வச்சு போட ஆரம்பிச்சுட்டா. எங்க போடல, அதுதான் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்காக தானே எடுக்கிறேன். கமெண்ட்ல நீங்க கிளிங்க ஏதாவது ஒரு கமெண்ட் வருமானு எதிர்பார்க்கிறேன் நானு. மக்களே, மருதாணி தான் எப்பொழுதுமே நல்லது உடம்புக்கு. அது இந்த கோடை காலம் ஆரம்பிச்சுட்டு கோடை காலத்துல நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு வந்து மருதாணி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மருத்துவமா, மூலிகையாமா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதாவது கோடை காலத்துல தான் ரொம்ப காயும் மருதாணி இலையெல்லாம். சரி, அந்த இலையெல்லாம் ரொம்ப வறண்டு இருக்கும். ஆமா, இலையுதிர் காலம். கரெக்டா சொல்ற தீபிகா. இதுக்குதான் தீபிகா இருக்கும்னு சொல்றது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? பெண்கள் வந்து கையில் அடிக்கடி மருதாணி போடுறதுனால நம்ம கையில் உள்ள மிருதுத்தன்மை நீக்கிட்டு மென்மையான தன்மை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் உள்ள நகை சுத்தி ஏற்படாமல் நமக்கு தவிர்க்குது. இன்னும் நிறைய விதமான நன்மைகள் நமக்கு தந்துட்டு இருக்கு மருதாணி. ஒரு மருந்து, இது ஒரு நல்லா இலை. அதனால் இதை வந்து நல்லா பராமரிங்கள். போட்டுட்டு இருக்கோம் வீட்டுல. அக்கா இருந்தாலும் சொல்லி பறிச்சு அரைச்சி அவங்களே போட்டுட்டு சொல்லுங்க. ஆமா, ஏன்னா எனக்கு வந்து எங்க அக்கா 2வது அக்கா தான் நல்லா அரைச்சு போட்டு, அவங்களே பறிச்சு அவங்களே அரைச்சு அவங்களே போட்டுவிடுவாங்க. விடிய 12 மணி ஆனாலும் போட்டு விட்டு தான் தூங்குவாங்க. ஆனா அவங்க இங்க இப்ப இல்லை, அதனால ரொம்ப மிஸ் பண்றேன் நானு. ஆனா மருதாணி போட்டுட்டு அது 2 கையில போட்டுட்டு நம்ம படுற பாடு பெரும்பாலும் நமக்கு தான் தெரியும். அந்த நேரத்துலதான் இங்கன ஒண்ணு சொரியும், இங்கன ஒண்ணு அரிக்கும், அங்க ஒண்ணு கொசு கடிக்கும். எங்கன சரியா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? மருதாணி போடுற பாத்தீங்களா மக்களே? அவன் மருதாணி போட்டா மாமன் நினைச்சு போடுவாங்க, இல்ல கட்டிக்கு போக நினைச்சு போடுவாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க. ஆனா இவ்வளவு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. அதாவது புடவை கட்டி புடவை நினைச்சு போடுறான் அவன். புடவை கட்டி 2 கிலோ மருதாணி போட்டா சூப்பரா இருக்கும் தெரியுமா? இதுதான் நாங்க வந்து மருதாணி போட்டாச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மருதாணி எப்படி இருக்குன்னு தெரியல, எந்த லெவலுக்கு வந்திருக்குன்னு தெரியல. ரொம்ப துக்கமாக வருது.
குட் மார்னிங். என் கை நல்லா சவுந்திருக்கா நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா வந்து என்னால் மாடலாக ரொம்ப அழகாலாம் போட முடியாது. அவளுக்கு இன்னொரு கையில் போட்டுட்டு அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு கையில் போட்டுட்டு நான் தூங்கணும். ரொம்ப தூக்கம் வந்துட்டு தூக்க கலக்கத்தில் நான் போட்டு தூங்கினேன். இதில் வந்து நாங்கள் என்னென்ன சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா லெமன் சேர்த்துருக்கோம், புளி சேர்த்துருக்கோம், சுகர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சதான் நாங்கள் சேர்த்துருக்கோம், தெரியாமல் எதுவுமே சேர்க்கலை. நல்லா சௌந்தரிக்கா நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து. அது எங்கள் தங்கச்சி வந்து காலையே கலந்து காலேஜ் போயிடுவா. அவள் கையை எப்படி சவுந்திருக்குன்னு தெரியல, வந்தால் தான் பார்த்து தான் சொல்ல முடியும். மருதாணி போட்ட அன்னைக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் சவுந்திருக்கும். கொஞ்சம் நேரம் போன பிறகு நல்லா சவரும். ஸோ அப்படி காட்டலாம் பார்த்தா எல்லாம் காட்ட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்குற இடம் எவ்வளோ கேவலமாக கிடக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு நான் காலேஜ் கிளம்பி போகணும். ஸோ இதோட இந்த vlog முடிஞ்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.